எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா. மாயா டாக்ஸ் சேனலில் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பேச போகிறோம். அதுதான் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட். இன்னைக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். ஆனால் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு அப்பியரன்ஸ், அதாவது நம்மளோட லுக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது தெரியுமா, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி உதாரணத்துக்கு பொதுவாக நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர் வந்து ஒரு மனுஷங்களை பார்த்தா அவங்க முதல்ல ஜட்ஜ் பண்ணுறது எதை வச்சு தெரியுமா? உங்களுக்கே தெரியும், அவங்களோட லுக்கை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம கூட சில சமயம் வெளியே போகிறோம், சாரி, யாரையாச்சும் பார்க்குறோம், அவங்க பேர் தெரியாது, அவங்க ஊர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்கள நம்ம பார்த்த முதல்ல அந்த அந்த அவங்களோட அப்பியரன்ஸை வச்சு நமக்குள்ள ஒரு விமர்சனங்களும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வருதுல்ல. ஸோ ஃபைனலி இன்றைக்கி நம்ம கேரக்டர் டிசைட் பண்ணுறதே நம்மளோட அப்பியரன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மனசை பார்த்து பழகிற நாட்களெல்லாம் மாறி போய் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தால் தான், ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருந்தால் தான் பழகுவோம் அப்படின்ற ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் முன்னாடி நம்ம ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளோட அப்பியரன்ஸ் என்ன சொல்கிறது, நம்ம வளர்த்துக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். நான் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மாடலிங் பண்ணியிருக்கேன், நிறைய மூவிஸில் நான் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், ப்ராங்க் ஷோஸ் அண்ட் டிவி ஷோஸ் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நிறைய கேம் ஷோஸ் அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்லிம்மாக அண்ட் கான்ஃபிடெண்ட்டாக, நான் ரொம்ப அழகாக நான் நல்லா இருப்பேன். உங்களுக்கே தெரியும், என் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி. ஆனால் ஒன்ஸ் எனக்கு அந்த ஒரு கெட்ட ஒரு விஷயம் என் லைஃப்பில் ஏற்பட்டதில்ல, ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா என்னோடய அப்பியரன்ஸ் மாறிடுச்சு, என் கான்ஃபிடென்ட் லெவல் போச்சு. அதை நான் நல்லா உணர்ந்தேன். நான் என்னோடய அப்பியரன்ஸை நான் நல்லா வச்சுக்கும் போது எனக்கு இருந்த கான்ஃபிடென்ட் லெவலும் ஒன்ஸ் எனக்கு என்னோட ஹெல்த்தில் சேஞ்ச் ஆகும்போது அண்ட் உடல் அளவில் நான் ஃபிசிக்கலி நான் சேஞ்ச் ஆகும்போது என்னோடய மென்டல் சேஞ்சஸும் மாறிடுச்சு. எனக்கு கான்ஃபிடென்ட்டே போயிடுச்சு. என்னால் வெளியே போக முடியாது, ஒரு நாள் இடத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களுக்கு என்னால் போக முடியாது. என்னோடய கான்ஃபிடென்ட் லெவல் என்னை தடுக்கும். இல்லை, நம்ம நல்லா இல்லை, நம்ம போகக்கூடாது. அதுக்கும் காரணம் இருக்குது. நான் நல்லா இருக்கும்போது, நான் அழகாக ஸ்லிம்மாக நல்லா ஒரு ஓஹோன்னு இருக்கும்போது வந்து என்கிட்ட சிரித்து பேசி நல்லா அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ட்ரீட் பண்ண ஒரு சில பீப்புள்ஸ் என்னோடய அப்பியரன்ஸ் மாறினதுக்கப்புறமா அவங்களோட ஏளனமான பார்வை, என்ன நீயா, அடையாளமே தெரியல, நீயா இப்படி ஆயிட்ட, ஐயோ அப்படி ஒரு அவங்க அந்த மாதிரி பரிதாபப்படுறாங்களா இல்லை நம்ம மேலே வந்து உண்மையாலே அனுதாபம் காட்டுறாங்களானே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இல்லை அவங்க நம்மளை கேவலப்படுத்துகிறாங்களானே நமக்கு தெரியாது. பட் அந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து என்னோட கான்ஃபிடென்ட் லெவலை ரொம்ப உடச்சிச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். அதுக்காக நான் நிறைய நல்ல விஷயங்களை நான் வந்து போகாமல் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு முட்டுக்கட்டாக இருந்தது. என்னோடய ஒரு ஃபோட்டோ கூட நான் என்னோடய மொபைலில் ஃபோட்டோ எடுக்க கூட நான் வந்து கஷ்டப்படுவேன். எனக்கு பிடிக்கல, நான் பார்க்க பிடிக்கல அப்படின்றதுக்காக ஒரு கண்ணாடி பார்க்குறதுக்கு நான் யோசிப்பேன். எனக்கு அந்தளவுக்கு என்னையே நான் வெறுக்க ஆரம்பித்தேன், கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி நான் வந்து அந்த விஷயத்தை நான் வலியுறுத்த நினைக்கிறேன். நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து என்ன சொல்கிறது, அவங்க குண்டாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அவங்கள ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நான் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். நிறைய உமன்ஸ் வந்து அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுள் மோடில் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, கம்ஃபர்டபுளாக ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆனால் நிறைய பெண்கள் வந்து நிறைய விஷயங்களுக்காக தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் வராது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி காரணங்கள் காட்டுறாங்க. அவங்க சொல்கிற காரணங்கள் என்ன தெரியுமா? நான் குண்டாக இருக்கேன், நான் ஹைட்டாக இருக்கேன், இல்லை நான் குள்ளமாக இருக்கேன், இல்லை நான் ஒல்லியாக இருக்கேன், இல்லை நான் ஃபேட்டாக இருக்கேன், இல்லை நான் எனக்கு ஏஜ்ட் லுக்காக இருக்கேன், இல்லைன்னா எனக்கு வந்து பல் எடுப்பாக இருக்குது, இல்லை எனக்கு மூக்கு பெருசாக இருக்குது, இல்லை என் கண்ணு சுருக்கமாக இருக்குது. இப்படி பல காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் குறை இருக்குது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா? உங்கள் அப்பியரன்ஸில் நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருக்கீங்களா? உங்களோட அப்பியரன்ஸில் நீங்கள் வந்து தாழ்வு மனப்பான்மையாக இருக்கீங்களா? அப்போ கூர்ந்து கவனிங்க. இங்கே யாருமே குறை இல்லாத மனுஷங்களே கிடையாது. கடவுளோட படைப்பிலே மிக அழகான படைப்பு என்ன தெரியுமா? பெண்கள் தாங்க. நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதால இதை நான் உங்களுக்கு சொல்லலை.
உண்மையாலே கடவுளோட ஒரு படைப்புலேயே வந்து அற்புதமான படைப்பு வந்து பெண் தாங்க. ஸோ நம்ம பெண்களாகிய நம்ம எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது கடவுளோட படைப்பு. நமக்கு எல்லாருக்குமே வந்து பை பர்த்லே கடவுள் அவ்வளோ ஒரு அழகான விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அதை நம்பணும். ஒரு பெண்ணாக இருக்கிறதே ஒரு அழகு தான். ஸோ நம்ம அழகை வந்து நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரியான காரணங்களை காட்டி நம்ம என்ன சொல்கிறது கூனி குறுகி நம்ம நிற்க வேண்டாம், பின்னாடி நிற்க வேண்டாம், யாருக்கும் பின்னாடி நம்ம நிற்க வேண்டாம். ஓகேவா? எனக்கு இந்த குறை இருக்கா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாலும் என்னை நான் அழகாக வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். அழகாக வச்சுப்பேன்னா இன்றைக்கி நீங்கள் போயிட்டு 1000 எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பியூட்டி பார்லரில் கொட்டுங்க, இல்லை லட்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜன் கிட்ட கொட்டுங்க, உங்கள் ஃபேஸை வந்து சர்ஜரி பண்ணுங்க, நான் அப்படி சொல்லலை. அது கிடையாது. நம்மளை செல்ஃபு வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய அப்பியரன்ஸை வந்து நம்ம அழகுப்படுத்துறதுக்கு வந்து அதுதான் தேவைன்றது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு ஒரு சில ஹேர் ஸ்டைல்ஸ் பிடிக்குதா, நீங்கள் அந்த மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்க்கு சூட் ஆகுதா, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸஸ், உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, நீங்கள் அந்த மாதிரி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே நிறைய காசுகள் செலவு பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்தை அடையணுன்றதே கிடையாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு தி பெஸ்ட்டாக நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். பை நேச்சுரலியே பெண்களுக்கு அது கடவுள் கொடுத்துருக்காரு அந்த ஒரு குணம். ஸோ நம்ம தான் அதெல்லாத்தையும் நம்ம வெளிக்கொண்டு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட குறைகளை காரணம் காட்டி நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் நம்ம வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்க நம்மளோட கேரக்டரை நம்மளோட லுக்கை வச்சு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம விடக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. நம்மளோட லுக்கை வச்சு இன்னொருத்தருங்க வந்து நம்மளை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறதால. ஸோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளான விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு கம்ஃபர்டபுள் ஹேர் ஸ்டைல், நான் சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ், ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்லிப்பர், ஓகேவா? போதும். அது நீங்கள் பெருசாக வந்து லிப்ஸ்டிக் போடணும், இல்லை நீங்கள் வந்து கண்ணுக்கு மஸ்காரா வைக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு அது விருப்பம் இருக்கா, யோசிக்காமல் பண்ணுங்க, தப்பே இல்லை. நான்லாம் வந்து லிப்ஸ்டிக் போடாமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு லிப்ஸ்டிக்ஸ் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. பட் கொஞ்ச நாள் வந்து என் மேலேயே எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லாததால் நான் அதெல்லாம் பயன்படுத்தாமல் எல்லாத்தையும் நான் வந்து என்ன சொல்கிறது வெறுத்து ஒதுக்கி வச்சுருந்தேன். பட் அப்புறம் தான் நான் யோசித்தேன். ஒரு சில பேரோட ஜட்ஜ்மெண்ட்டில் நான் கேட்டேன். அப்போ நல்லா பழகிட்டு இருந்தவங்க அழகாக இருக்கும்போது நல்லா நான் ஒரு போல்டாக வந்து நான் ஒரு ஆக்டிவாக, ஒரு பாசிட்டிவாக அண்ட் ஒரு என்ன சொல்கிறது நான் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக நான் இருக்கும்போது என்கிட்ட பழகினவங்க நான் ஒரு நாள் ஒன்றுமே முடியாமல் நான் வந்து நிலைமை தவறி இருக்கும்போது அவங்களோட பிஹேவியரை நான் உணர்ந்தேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இந்த மக்களுக்கு வந்து ஸோ கண்களுக்கு கவர்ச்சியாக தேவைப்படுது. கவர்ச்சின்னா நான் கிளாமர் பற்றி சொல்ல வரல, ஒரு கிளாமராக நீங்கள் ட்ரெஸ் பண்ணுங்க, நான் அதை சொல்ல வரல. கவர்ச்சி மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு பிரைட்டு பார்த்த உடனே ஓகே இவங்க வந்து இவங்க நான் வெல் ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படி அவங்களுக்கு அப்படி தான் தேவைப்படுது போல். ஸோ நான் அதுக்கப்புறம் தான் அதை உணர்ந்தேன். ஓஹோ சரி ஓகே ஃபைன் பரவாயில்ல. அப்புறம் தான் நானே யோசிச்சேன், நம்ம ஏன் வந்து நம்ம குண்டாக இருக்கோம், இதுக்கெல்லாம் ஏன் நம்ம காரணம் காட்டணும். நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு நம்ம அழகு, நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்ம அழகாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி அழகாக வச்சுக்கிறதால நம்மளை நம்ம செல்ஃப் இது பண்ணிக்கிறது, பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதால நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது, ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு நமக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. அப்படின்னா எதுக்கு நம்ம பண்ணக்கூடாது, நம்ம ஏன் சில காரணங்களை காட்டி நம்ம ஏன் உட்காரணும் அழுதுகிட்டே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். இல்லைனா அப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் கொண்டை போட்டுப்பேன். கொண்டை போட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமாக என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாலேயே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், இப்படி இருக்கிறதால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, யாரும் வந்து எதுவுமே மாற்ற போகிறது கிடையாது, நம்மளும் எதுவும் சாதிக்க போகிறது கிடையாது. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், பரவாயில்ல, ஜட்ஜ் பண்ணுறவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு போட்டோம். ஸோ நம்ம இப்படி
இப்படி இருந்தால் தான் நமக்கு எல்லா மக்களும் நமக்கு வருவாங்க, எல்லாருமே நமக்கு அன்பு கொடுப்பாங்கன்ற அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. நம்ம எப்படி இருந்தாலும் அன்பு கொடுக்கறதுக்கு நமக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க நமக்கு போதும். நான் சொல்கிறது, நம்ம ஒரு கட்டத்தை தாண்டி வெளியில் போகிறோம், வெளியில் சில விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணணும், சில விஷயங்கள் நம்ம பண்ணணும், ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ நீங்கள் அதுக்கு கவனம் செலுத்துங்க. எந்த காரணங்களை காட்டி உங்களை நீங்கள் அழகாக காட்டிக்கிறதுக்கு தவறிடாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது யாருக்காச்சும் உபயோகமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபுல்லாக என் வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ. எப்பவும் உங்களுடன் உங்கள் மாயா. பாய்.